ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது நிறைய பேர் இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ஃபீட்டஸுக்கு ஹார்ட் பீட் வரல, இல்லைனா ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை இருந்த ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்லை இன்னுமே ஹார்ட் பீட் வரல, ஸோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன எல்லாருக்குமே ஒரு மனநிலை வரும். ஸோ அப்போ நம்ம இந்த ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்கு, கரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது. அக்கா, எனக்கு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருக்கு, எனக்கு ஹார்ட் பீட் வர்றதுக்கு, அதே மாதிரி நல்ல கரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடான விஷயங்கள் தான். அதாவது இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன பிறகு ஹார்ட் பீட் வர்றதுக்கு எப்போ ஹார்ட் பீட் வரும், அதே மாதிரி கரு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷன், நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹோம்மேட் ஹெல்தி அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த மில்லட், அதாவது சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் பண்ணி, அதே மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய அரிசி வகைகளை பயன்படுத்தி நம்ம உடம்பில் உள்ள பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான உணவுப் பொருட்கள் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது. பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, டயபெட்டிக், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், அப்புறமா பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கான உணவுப் பொருள், அதே மாதிரி இடுப்பெலும்பு, பேக் பெயின் இதெல்லாமே சரியாகிறதுக்கு, பாடி ஹீட் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு, இப்படி பால் அதாவது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகரிக்கிறதுக்கு, இப்படின்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ ப்ரெக்னென்சி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் ரெகுலர் பீரியடில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு 55 டேஸில் 60 டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேனில் ஹார்ட் பீட் தெரியாது. மேபி ஒரு வேளை ரெகுலர் பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்கேனில் ஹார்ட் பீட் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டேட் தப்பாக சொல்லியிருக்கலாம், எப்போ அவங்களுக்கு ஓவலேஷன் ஆச்சுன்னு தெரியாது, எப்போ இம்ப்ளான்டேஷன் ஆகிருக்குன்னு தெரியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஹார்ட் பீட்டும் லேட்டாக வரலாம். அதே மாதிரி ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு வேணால் ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேயே தெரியும். அதுலேயுமே நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் ஏர்லியாக ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா. இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேனில் எனக்கு ஹார்ட் பீட் வரலை. அடுத்து செகண்ட் ஸ்கேனில் தான் எனக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு. அடுத்து அவங்க ஒரு 10 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் வந்துச்சு. ஸோ டாக்டர் உங்களை எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொன்னாலும் நீங்கள் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நீங்கள் திருப்பி ஹார்ட் பீட் பாருங்கள். இது ஒரு 90% நார்மலான ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபீட்டஸுக்கு ஹார்ட் பீட் கேட்காது, தெரியாது. ஸோ அதுக்காக நம்ம உடனே பயந்துக்கிட்டு ஏதோ பிரச்சனை, நம்மளுக்கு ப்ரெக்னென்சியே இல்லை, நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகலை, இந்த மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு, இல்லை ஹார்ட் பீட் வரலைங்கிறப்போவே ஏதாவது பிரச்சனை நினைக்கிறது, அப்படியெல்லாம் எதுவும் நினைக்காம நீங்கள் தைரியமாக இருக்கணும். இது எல்லாருக்குமே நார்மல் தான். நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது தாராளமாக ஹார்ட் பீட் வந்துடும். நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ரெமெடிஸ் எடுத்துக்கலாம், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கலான்னு. இதுக்குன்னு ஹார்ட் பீட் வர வைக்கிறதுக்குன்னு தனியாக எந்த மாதிரியான ஹோம் ரெமெடி ஃபுட்டோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்மளை ஈஸியாக கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும், அந்த கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த கரு தங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுமே தவிர நமக்கு இதுக்குன்னு தனியாக எந்த விதமான இதுவும் கிடையாது. டாக்டர்ஸ் வேணால் அதுக்குண்டான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க அந்த கரு நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த கரு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வளர்கிறதுக்கு HCG இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, சத்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது டாக்டர் கொடுக்குறத ஃபஸ்ட்டு நம்ம தவறாமல் எடுத்துக்கணும். அவங்க கொடுக்குற இந்த மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ், அப்புறமா அந்த ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்களும் கலந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டேப்லெட், அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ், அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் என்னென்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய
இருக்கக்கூடிய கீரை வகைகளில் ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது கரு வளர்ச்சி நல்லா இருக்கிறதுக்கும் இந்த ஃபோலிக் ஆசிட் சத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், பயறு வகைகள், பச்சை காய்கறிகள் இது வந்து அதிகமாக நீங்கள் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கரு வளர்ச்சிக்கு தேவையான புரதச்சத்து, அதாவது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது பாயில்டு எக்கு, அதாவது வேக வச்ச பச்சை பயிறு, வேக வச்ச கொண்டக்கடலை, இந்த மாதிரி சுண்டல் வகைகள், அப்புறமா வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு பயப்படுறீங்க. பட் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அன்லிமிட்டடாக எடுத்துக்காமல் ஜஸ்ட் 1-2 பீஸ் வந்து அந்த ப்ரோட்டீனுக்காக நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடலாம். ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, கேக்கு, க்ரீமு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐட்டம்ஸ், அப்புறம் கஃபைன், அதாவது காஃபி சத்து அதிகமுள்ள பொருட்கள், பெவரேஜஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணாவே நம்ம கரு வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேக்லேயோ சாக்லேட்ஸ்லேயோ இல்லை கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ கலந்துருக்கக்கூடிய அந்த கலரிங் ஏஜென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கருவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து நிச்சயமாக உங்கள் கருவில் வளரும். உங்களுக்கு அதில் வந்து எந்த சந்தேகமும் வர வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தைரியமாக இருந்தாலே நிச்சயமாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கேன் பார்க்கும்போது ஹார்ட் பீட் தாராளமாக வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறதோ எதுவுமே நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கேன் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்கேன் எடுக்கிற வரைக்கும் அதையே நினச்சி பயந்து ராத்திரி பகலாக தூங்காமல் என்னாக போதோன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க வேண்டாம். நல்ல தெய்வத்தை நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா கடவுளை நம்புங்க. உங்கள் மைண்டை வந்து காமாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. நல்ல அந்த ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நிச்சயமாக வந்து நெக்ஸ்ட் ஸ்கேனில் உங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.